கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். பெண்ணே, நாங்கள் நமக்கெல்லாம் தலைவனாகிய நம்மில் கலந்துள்ள இறைவனை பாடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். நீ எழுந்து வா என்று இந்த பாடல் முடிவுடைய. அங்கே அந்த பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். தோழியர் செல்கிறார்கள். சென்று அங்கே கோழிகள் சிலம்புகின்றன. அவை சிலம்புவதை பார்த்து குருவிகள், மைனாக்கள், காகங்கள் என்று பல பறவைகளும் குரல் எழுப்புகின்றன. இதெல்லாம் போதாதென்று அந்த மிருதங்கம், தமருகம், சங்கம், சிகண்டி என்று பலவிதமான ஓசைகள் இறைவனை பாடி பஜன் செய்து கொள்பவருடைய ஓசை இருக்கின்றது. அதுவல்லாமல் உரத்து வெண்சங்கம் ஊதுகிறது. எல்லோரும் பெருமானின் பெரும் கருணையாளன் ஆகிய ஒளி வடிவான இறைவனை, அவருடைய கருணையை, அவருடைய சிறந்த அருள்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பாடிக்கொண்டிருக்கின்றோம். இது உனக்கு கேட்கவில்லையா? பரவாயில்லை, வாழ்க. இது என்ன உறக்கமா? தூங்கிக் கொண்டாயிருக்கிறாய் பெண்ணே, வாய் திறவாய். ஆழியான் அன்புடைமை ஆம். இந்த திருமால் சதா சர்வகாலமும் பெருமானை மனதில் நினைத்துக் கொண்டே இருப்பாராம். ஆனால் அங்கே நீங்கள் அனந்த பத்மநாத சாமி பார்க்க சென்றால் அவர் உறக்க சலனத்தில் இருந்து கொண்டு படுத்த நிலையிலே சாமியை அர்ச்சித்துக் கொண்டிருப்பார். அதே போல திருவள்ளூரிலும் அவ்வாறு. பல்வேறு இடங்களில் அப்படி இருந்தாலும் இந்த திருவரங்கத்திலே ஒரு விசித்திரம் உண்டு. அங்கே கவி காளமேகம் என்று ஒருவர், அவர் அங்கே சென்று பெருமாளை தரிசிக்கின்றார். ஏதேதோ கேட்கிறார். திருமால் கண்டும் காணாமல் அவருடைய தமிழுக்கு மயங்கி அப்படியே உறங்குவதோடு இருக்கின்றார். அதை கண்ட புலவர், ஏ நாராயணா, ஆழியை கையில் தாங்கியவனே, என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ உறங்கக்கூடிய இடமோ கத்தும் கடல், உன்னுடைய படுக்கையோ கொத்தும் மரமும், உன் திருவடிகளையோ அன்னை மகாலட்சுமியார் பிடித்து விட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்நிலையிலே நீ தூங்குகின்றாய் என்றால் நான் எவ்வாறு நம்புவது? இறைச்சல் மிகுந்த கடலிலும் தூக்கம் வராது. கொத்தக்கூடிய அரவத்தின் மேல் படுத்தாலும் எங்கே நாம் அசந்தால் கொத்திவிடுமோ என்று அந்த அரவின் தலையையே பார்த்து கொண்டு நீ விட்டத்தை நோக்கிய வண்ணம் திருவரங்கத்திலே படுத்திருக்கிறாய். இப்படி இருக்கும் அன்னை மகாலட்சுமியோ பாதங்களை பாத சேவை செய்து கொண்டிருக்கிறார். நீ உறங்குவது போல் நடிக்க அதை நாரணா அருள் செய், உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்று அந்த வரலாறு. அதுபோல இந்த திருமாலை போல இந்த பெண்ணும் இறைவன்பால் அன்புடையவளாக இருந்தாலும் படுக்கை விட்டு எழுந்திருக்கிறாமல் இருக்கின்றாள். உடனே தோழியர், நீ வருகிறாயா இல்லையா? நாங்கள் ஒளி முதல்வனாகிய இறைவனை பாட செல்கின்றோம். பசுக்களாகி நமக்கெல்லாம் பங்காளராக துணைவராக இருக்கக்கூடிய இறைவனை பாடச் செல்கின்றோம் என்று கூற அந்த பெண் எழுந்து வந்து விட்டால் இன்று அனைவரும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அங்கே இறைவன் பள்ளி அறையிலே இருக்கின்றார் தூளமூர்த்தி. அங்கே சென்ற பொழுது எல்லோரும் அந்த மணிக்கதவத்தின் முன்பாக
நின்று பெருமானே நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோம், தாங்கள் இங்கே எங்கள் முன் எழுந்தருள வேண்டும் என்று கூறி எதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆலயத்திற்கு என்று அருமையாக இந்த பாடல் பேசி முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே இறைவா, நீ ஆதிக்கு ஆதி, எல்லா பழைய பொருட்களுக்கும் முன்னவானவன் நீ. அது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். அதே போல இன்று இருக்கக்கூடிய அத்தனை புதுமைக்கும் நீயே காரணமாவாய். பெண்ணை புதுமைக்கும் பேத்தும பெற்ற இவை அனைத்திற்கும் நீயே பொறுப்பானவன். ஆக முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகவும் இன்று இருக்கின்ற புதுமைக்கும் நீயே காரணமாகவும் இருக்கின்ற உன்னை வணங்குகிறோம். எதற்காக தெரியுமா? நாங்கள் உன்னுடைய சீரடியோம், நீ எங்கள் தலைவன். உன்னை பிரானாக பெற்றதால் நாங்கள் சிறந்த அடியார்களான், தொண்டர்களான். இங்கு நாங்கள் எல்லோரும் வந்து உன் அடியார்களுடைய திருவடிகளை, உன் அடியாருடைய தாள்களை பணிந்து, இங்கே அவர்கள் எதை சொல் கோயிலை தூய்மை செய், கோயிலை மெழுகு, கோலமிடு என்று அங்கு அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நாங்கள் பாங்காக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அன்னவரே எம் கணவராவார். அவருடைய ஆணை என் தலைவனாகிய உன்னுடைய ஆணைக்கு ஒப்பானது. ஆகவே அவர்கள் உனக்கு இணையானவர்கள். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர்கள் இதையெல்லாம் செய் என்று எதை எதை கை காட்டுகிறார்களோ, மலர் கொய்தல், மாலை தொடுத்தல், திருமெழுக்கொடுதல், கோலமிடல், ஆலய தூய்மை செய்தல் என்று பல்வேறு பணிகளையும் நாங்கள் செய்வதற்காக வந்திருக்கிறோம். இதை உங்கள் அனுமதி இல்லாமல் எவ்வாறு நாங்கள் செய்வது? ஆக எமக்கு எம்கோன் இன்ன வகையே நல்குதியேள், நீங்கள் மேற் சொன்னவற்றை எல்லாமே எங்களுக்கு அருள வேண்டும். அப்படி அருளினால் என்ன குறையும் இலோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை இறைவா. எனவே எழுந்து வருக என்று அங்கே பேசுகிறார்கள். இங்கே பாவை என்பது உருவக திருமேனி, உருவ திருமேனி கிடையாது. இறைவன் இப்படி இருப்பார் என்று உருவகப்படுத்தப்பட்டதால் அந்த திருமேனிக்கு உருவக திருமேனியின் பேரு. அது பிற்பாடு உருவ திருமேனி ஆகிவிட்டது. பாவை என்பதற்கு பொம்மை என்று ஒரு பொருள் உண்டு. இறைவனுக்கு நாம் பொம்மைகள். ஆனால் இந்த பொம்மைகள் எல்லாம் தான் உயிரோடு இருப்பதாக நினைத்து கொண்டு ஆலயத்துள்ள இறை பொம்மையை வைத்து விளையாடுகிறதா ஒரு ஆட்டம் இந்த திரு எம்பாவை. ஆக முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகவும் வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் இருக்கின்ற புதுமைக்கெல்லாம் புதுமையாக இருக்கின்ற சிறந்த வழிபாட்டுக்குரியவன் நீ. உன்னை தலைவனாக பெற்ற உன்னுடைய சீரடியோம் நாங்கள், உனக்கு அடிமையாகி நாங்கள் இங்கே ஆலயத்துக்கு வந்து விட்டோம். இங்கு உன்னுடைய அடியார்களை பணிகின்றோம். அவர்கள் ஏதேனும் சேவை சொல்வார்களா என்று காத்திருக்கின்றோம். அவர் சொல்லும் வார்த்தை எங்கள் உயிர் பசுபதியாகிய தங்களுடைய வார்த்தைக்கு, என் கணவரின் வார்த்தைக்கு இணையானது. அப்படி அந்த மெய்யடியார்கள் உகந்து சொல்கின்ற பரிசை நாங்கள் வணக்கத்துடன் பணிவுடன் செய்வோம். இதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீர் எழுந்தருளி இங்கு வந்தால் அல்லவா நாங்கள் செய்ய முடியும், நீர் அருளினால் அல்லவா செய்ய முடியும். எனவே தாங்கள் வழியிலிருந்து எங்களுடன் வந்து அருள வேண்டும். அப்படி அருளினால் எங்களுக்கு என்ன குறையும்? ஒரு குறையும் இல்லையே பெருமானே என்று இந்த பாடல். முன்னை பழம்பொருட்கும் வேற லெவல் இந்த பாடல்லாம். அந்த லயமா அப்படி கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழு எம்ப எம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரம் சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி
ஈரென்ன உறக்கமோ வாய் திரவாய் ஆழியான் நன்கொடைமையாமாறும் இவ்வாறும் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனையே ஏழை பங்காலனையே பாடேலோர் எம் எல்லோரும் அப்படியே ஆலயத்திற்கு வந்து நம் பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய அந்த பள்ளி அறையிலே முன் நிற்கின்றார்கள். நின்றவர்கள் நாங்கள் வந்துவிட்டோம், நீங்களும் வர வேண்டும், நீங்கள் வந்து தங்களுக்கு தொண்டு செய்ய எங்களுக்கு அருள வேண்டும் என்ற அடுத்த பாடல். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பெண்ணை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரான் ஆக பெற்ற உன் சீரடியோ உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவும் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியே என்ன குறையும் இலோ ஏலோர் எம் என்று ஆலயத்திலே உள்ளே நுழைந்து ஆலய திருச்சுற்று வலம் வரும் பொழுது எல்லோரும் இறைவனை பாடிய வண்ணம் வலம் வருகிறார். மிக அற்புதமான திருவெம்பாவை. இதில் நமக்கு நிறைய செய்திகளை இறைவன் பசுபதியாக இருப்பவன், இறைவன் தன்னுடைய மெய்த்தொண்டர்கள் வடிவிலே இருக்கின்றான். அவர்கள் நமக்கு இடும் அன்பு கட்டளைகள் இறைவன் கொடுப்பதாக நினைத்து பரிசாக தொழும்பாய் பணிவுடன் தொழுது பணி செய்ய வேண்டும். பணி செய்யும் பொழுது எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்றால் அந்த வேலையை அந்த வேலை இறைவனுக்குரிய வேலை, அந்த தொழில் இறைவனுக்குரியது, அந்த பணி இறைவனுக்காக செய்கின்றோம் என்று அடக்கத்துடனும் பணிவுடனும் செய்ய வேண்டும். அங்க போய் டம் 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 எல்லாம் செய்யக்கூடாது. நான் எவ்வளவு புல்லு வெட்டிட்டேன், நீ எவ்வளவு புல்லு வெட்டிட்டேன், அதெல்லாம் கிடையாது. நான் சாமியெல்லாம் சுத்தம் பண்ணேன், போப்பா நீ புல்லுதான் வெட்டினேன், நான் சாமியால அந்த மெழுக்கு எடுத்தேன், அதெல்லாம் இல்லை. தொழும்பாய் தொழும்பர் என்பதற்கு அந்த அவங்க இறைவன்ட்ட நின்னாவே அந்த கண்ணுடைய கடை விழிம்பாங்க. அந்த இடத்துல இறைவனை பார்த்தாவே அப்படியே மெதுவா கண்ணீர் ஒரு டிராப்பா அப்படியே அந்த கண் பனியரும்பர் பனி எப்படி புல் நுனியிலே இருக்கிறதோ அது போல கண் நுனியிலே அந்த ஆனந்த கண்ணீர் இருக்குமா. அவ்வாறாக யாருக்கு கிடைக்கும் இந்த திருவாடை துவைக்கும் பணி, யாருக்கு கிடைக்கும் இந்த விளக்கை சுத்தம் செய்யும் பணி, யாருக்கு கிடைக்கும் இந்த ஆலயத்தை தூய்மை செய்யும் பணி, யாருக்கு கிடைக்கும் பூ கொய்யும் பணி, இப்படியெல்லாம் வியந்து 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 பணி செய்ய. என்ன நேற்று இந்த அமரகுந்தி பற்றி நான் நிறைய பேசிக் கொண்டிருந்தேன். நேற்றைய முன்தினம் ஒரு அனுபவம் நிகழ்ந்தது. அவர்கள் காலையில் வருகிறார்கள், பாடுகிறார்கள், நான் சிறப்பாக இருந்தாலும் கூட நேற்று நடைபெற்ற திருமணத்திற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இப்ப நம்ம வீடுனா நம்ம தானே சுத்தம் பண்ணி பணி செய்து, நம்ம வீட்டுல கல்யாணம்னா நம்ம தானே எடுத்து கட்டிட்டு செய்வோம். இவங்கெல்லாம் எப்படின்னா விருந்தினர் போல ஆலயத்துக்கு வராங்க போடுவோம். சமீப காலமா சின்னப்பம்பட்டிங்கிற ஊர்ல இருந்து அடியார்கள் கோயில்ல துணி துவைக்கிறாங்க.
கிட்டத்தட்ட அந்த ஊரே சிவனால் பெயர் பெறுகிறது, புகழ் பெறுகிறது, லாபம் அடைகிறது. ஆனால் அந்த அமரகுந்தியிலே இன்றைய காலகட்டத்திலே வந்து இறைவனையுடைய அங்க மாரியப்பன் அப்படின்னு ஒரு ஐயா, அவங்க மட்டும் எண்ணெய் காப்பிடுறாங்க, சுத்தம் பண்றாங்க, சுத்து கோயிலாம் பணி செய்யறாங்க. மற்றபடி ஒரு டிக்கெட் தேர்ல சேவை செய்ய பாடுறாங்க, பண்ணிடுறாங்க, வழிபாடு செய்யறாங்க, அது வேறு. ஆனால் தொண்டு செய்ய வேண்டும் அல்லவா? என்னுடைய துணி துவைக்க கூட அந்த மீனாட்சி அம்மன் கோயில், சொக்கனார் கோயில இறைவன் யாரையும் அந்த அமர்குந்திக்காரர்களே அனுமதிக்கவில்லை. என்ன வேடிக்கையான விஷயம். கல்யாணத்து முதல்ல திருக்கல்யாணத்துக்கே எங்க டியூஷன் பிள்ளைங்க எல்லாம் முடியாது கோயிலாம் அப்படி கூட்டி கோலம் போடுவாங்க. இந்த தடவை பார்த்தா கொஞ்சம் நான் அவங்கள பத்தி அதிகமா டம் அடிச்சிட்டேன். ஆனா அந்த மார்கழி பஜன் சிறப்பா செய்யறாங்க, அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனால் இந்த பணி செய்தல் இருக்கு இல்லையா, ஆலயம் தூகள், மெழுகள், தோரணம் அமைத்தல், இந்த திருவாதிரை தினம்தோறும் வாயில் தெளித்து கோலமிடல், இப்படி நிறைய சேவை இருக்குல்ல. ஒட்டடை அடித்தல், கோயிலெல்லாம் விழா கோலமா இருக்கு, சாமி மூலஸ்தானத்துல அங்கங்க ஒட்டடை தொங்குது. போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்படி ஆகி போயிட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை வசதி வந்துருச்சு. ஒரு நல்ல துணி இல்லாதவங்க கூட ரொம்ப வறுமை, அவன்லாம் கூட போய் அமெரிக்கா கட்டி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. எல்லாருக்கும் அரசு வேலை கிடைச்சிருச்சு. இதற்கு பிறகு சாமிக்கு ஏன் சேவை செய்யணும், காசு கொடுத்தா எவனோ செய்யறாங்க மனநிலைக்கு வந்துட்டாங்க போலும். என்ன அப்படி அல்லாமல் என்ன செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும். தொடும்பாய் பணி நமக்கு நம் முந்தைய அடியார்கள் நமக்கு இட்ட பணிகளை தொடர்ந்து செய்வதே முக்கியமானது என்பது இந்த பாடலிலே நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா? இறைவா, உனக்கு எங்களுக்கு முன்பாக பணி செய்த உன்னுடைய பல அடியார்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த வண்ணம் பணிவோடு உங்களுக்கு பணி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு நல்குதல் வேண்டும். அப்படி நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு பணி செய்யும் சேவையை அருளினால் எங்களுக்கு என்ன குறை சாமி? ஒரு குறையும் இல்லை என்று பாடுகிறார்கள். என் அன்பின் உறவுகளே, பணி செய்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நமசிவாயன்னு சொல்லணும். ஆனா அந்த அதுக்கெல்லாம் சும்மா நானும் நமச்சிவாய வாழ்க அப்படி சொல்லிட்டாலாம் கிடையாது. சொன்னா வினை தீரும், அது வேற. ஆனா இறைவன் தோன்றி அருள் செய்வார். 63 நாயன்மார்களிலே நம்முடைய திருநீலகண்டருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இறைவன் நேரில் வந்திருக்கிறார். மனித ரூபம் தாங்கி பிறகு நேரில் தரிசனம் தந்திருக்கிறார். இயற்பகை நாயனாருக்கு தரிசனம் தந்திருக்கிறார். அதே போல இளையான்குடி மாறநாயனாருக்கு தரிசனம் தந்திருக்கிறார். சிறுத்தொண்டருக்கு தரிசனம் சிலருக்கு 63லயே சில பேருக்கு தான் சாமி நேர்ல வந்திருக்கார். நமச்சிவாயினா வினை தீரும், செல்வம் வரும், லக்ஸரியா விரும்பியதெல்லாம் கிடைக்கும். ஆனால் சிவம் கிடைக்குமா என்றால் அந்த நல்லவர் தீவிரநாத நமச்சிவாய சொல்ல வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓன்னு அழுதுட்டல. அது எப்படின்னா மெய்தான் அரும்பி விதிர் அந்த நிலை. அது ரொம்ப கஷ்டம் வந்தா வரும், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் வந்தா வரும், இல்லைன்னா அந்த நிலை வராது. ஒண்ணு சாமி போட்டு மிதின்னு மிதிக்கணும். பெருமானே உன்னை அன்றி வேறு கதி இல்லைன்னு போய் அலறப்ப அந்த பக்குவ நிலை வரும். இல்லையா மிக பெரும் செல்வத்தை கொடுத்து இதெல்லாம் அடுத்த பிறவில இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வராது, அதனால் பிறவி வேண்டாம் என்று கேட்கும் பொழுது அந்த நிலை வரும். ஆக எல்லாமல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி பேர கருணையினால் எல்லோரும் அவருடைய ஆலயத்தில், அவர்கள் வாழிடத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தினம்தோறும் சிறு ஒட்டடை இருந்தால் அடியுங்கள், விளக்கெரியவில்லை என்றால் வாங்கி போடுங்கள், விளக்கெல்லாம் அழுக்கா இருந்தா கழுவி கொடுங்க, பணி செய்ய வேண்டும். அதான் சொல்றார் மணிவாசர், தொழும்பாய் பணி செய்வோம். என்ன நீர் அந்த அடியார்கள் நமக்கு இந்த விளக்கி வையி இந்த கோயிலை கூட்டுங்கிறது பரிசுங்கிறாரு. ஆலயத்தில் நாம் செய்யக்கூடிய சேவை பரிசு. ஆக என்ன செய்ய வேண்டும்? அந்த மெய்யடியார்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை நமக்கு இறைவன் கொடுத்த பரிசாக எண்ணி, ஒரு பரிசு கிடைக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்வோடும் நம்மளறியாத ஒரு பரிசு வாங்கக்குள்ள அப்படி ஒரு மாதிரி அப்படி இருக்கும். அந்த நிலையில பணிவோடு பணி செய்ய வேண்டும். அதற்கு எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமான் அனுகிரகம் செய்ய அவருடைய திருவுருளை சிந்தித்து இன்றைய
பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் இறையர்களால்